இந்த செக்ஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா எக்ஸல்ல இருக்கிற Isnumber, Isblank, Istext இந்த மூணு ஃபங்க்ஷனுமே நம்ம எப்படி யூஸ் பண்றதா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம Isnumber எப்படி யூஸ் பண்றது பார்க்கலாம். Isnumber எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா நம்ம செலக்ட் பண்ற செல்ஸ்ல நம்பர் தான் டைப் பண்ணிருக்கோமான்னு செக் பண்ண தான் Isnumber யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம செலக்ட் பண்ற செல்ஸ்ல நம்பர் தான் டைப் பண்ணிருந்தோம்னா நமக்கு வந்து ட்ரூன்னு காட்டும். இல்ல நம்பர் இல்லாம நம்ம வேற ஏதோ டைப் பண்ணிருக்கோம் அப்படின்னா நமக்கு வந்து அது ஃபால்ஸ்ன்னு காட்டும். இப்போ நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். is equal to Isnumber select click பண்ணோம் close bracket. இப்போ நான் என்டர் கொடுக்குறேன். என்டர் கொடுத்தோன்னே ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் ஆன்சர் எனக்கு ட்ரூன்னு கிடைச்சிருக்கு. ஏன் ட்ரூன்னு கிடைச்சிருக்குன்னா நான் செலக்ட் பண்ண செல்ஸில் வந்து நம்பர் தான் இருக்குது, அதனால எனக்கு ட்ரூன்னு கிடைச்சிருக்குது. இப்போ மற்ற செல்ஸ்ல என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். மற்ற செல்ஸ்க்கு எனக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. இந்த செல்லுக்கு பார்த்தோன்னா ஃபால்ஸ்னு வந்திருக்கு ஆன்சர். ஏன் ஃபால்ஸ்னு வந்திருக்குன்னா நம்ம செலக்ட் பண்ண செல்ஸில் வந்து நம்பர் இல்லை, நம்பர் இல்லாமல் டெக்ஸ்ட் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஃபால்ஸ்னு வந்திருக்குது. அதே மாதிரி இந்த செல்ஸ்லையுமே நம்மளுக்கு நம்பர் இல்லாமல் பிளாங்க் செல்ஸாக இருக்கிறதுனால ஃபால்ஸ் வந்திருக்குது. Isnumber எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணுற செல்ஸில் நம்பர் தான் டைப் பண்ணியிருக்கோமான்னு செக் பண்ண தான் Isnumber யூஸ் பண்ணுவாங்க. நம்பர் தான் டைப் பண்ணியிருந்தோம்னா நம்மளுக்கு ட்ரூன்னு வரும், நம்பர் தவிர நம்ம வேறு தான் டைப் பண்ணியிருந்தோம்னா நம்மளுக்கு ஃபால்ஸ்னு வரும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம Isblank எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். Isblank எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணுற செல்ஸில் ஏதாவது பிளாங்க் செல்ஸ் இருக்குதான்னு பார்க்கறதுக்கு தான் Isblank யூஸ் பண்ணுவாங்க. நம்ம செலக்ட் பண்ணுற செல்ஸில் ஏதாவது பிளாங்க் செல்ஸ் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ட்ரூன்னு காட்டும். பிளாங்க் செல்ஸாக இல்லாமல் நம்ம ஏதாவது டெக்ஸ்ட்டோ நம்பரோ டைப் பண்ணியிருந்தோம்னா நம்மளுக்கு வந்து ஃபால்ஸ்னு காட்டும். இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். is equal to Isblank. இப்போ நம்ம செல் வேல்யூ கிளிக் பண்ணலாம், க்ளோஸ் ப்ராக்கெட். இப்போ நான் என்டர் கொடுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஃபால்ஸ்னு கிடச்சிருக்குது ஆன்சர். ஏன் ஃபால்ஸ்னு கிடச்சிருக்குன்னா நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் செல் வந்து பிளாங்காக இல்லை, நம்ம செலக்ட் பண்ண செல்ஸ் பிளாங்காக இல்லாமல் நம்பரில் இருக்கிறதுனால ஃபால்ஸ்னு வந்திருக்குது. இப்போ மற்ற செல்ஸ்க்குலாம் என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். மற்ற செல்லுக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. இந்த ஒரு செல்லுக்கு மட்டும் தான் ட்ரூன்னு கிடச்சிருக்குது. ஏன்னா நம்ம செலக்ட் பண்ண செல்ஸில் வந்து இந்த ஒரு செல் மட்டும் தான் பிளாங்க் செல்ஸாக இருக்கிறதுனால நம்மளுக்கு ட்ரூன்னு கிடச்சிருக்குது. மற்ற செல்ஸ்லாம் வந்து நம்பரு டெக்ஸ்ட்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு ஃபால்ஸ்னு கிடச்சிருக்குது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம Istext எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். Istext எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணுற செல்ஸில் டெக்ஸ்ட் என்ன டைப் பண்ணியிருக்கோமான்னு செக் பண்ண தான் Istext யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம செலக்ட் பண்ணுற செல்ஸில் டெக்ஸ்ட் தான் டைப் பண்ணியிருந்தோம்னா நம்மளுக்கு ட்ரூன்னு காட்டும், டெக்ஸ்ட் இல்லாமல் வேறு தான் டைப் பண்ணியிருந்தா நம்மளுக்கு ஃபால்ஸ்னு காட்டும். இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். Istext ஃபஸ்ட்டு செல்லை கிளிக் பண்ணியாச்சு, க்ளோஸ் ப்ராக்கெட். நான் என்டர் கொடுக்குறேன். ஃபால்ஸ்னு வந்துருச்சு. ஏன்னா நம்ம செலக்ட் பண்ண செல்ஸில் வந்து டெக்ஸ்ட் இல்லை, டெக்ஸ்ட் இல்லாமல் நம்பர் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஃபால்ஸ்னு வந்துருச்சு. இப்போ மற்ற செல்ஸ்க்குலாம் என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். மற்ற செல்ஸ்க்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. இந்த செல்ஸ்க்கு மட்டும் தான் ட்ரூன்னு கிடச்சிருக்குது. ஏன்னா நம்ம செலக்ட் பண்ண செல்ஸில் இந்த ஒரு செல் மட்டும் தான் டெக்ஸ்ட்டில் இருக்குது, அதனால ட்ரூன்னு கிடச்சிருக்குது.